ஐநா மனித உரிமை சபையினுடைய கூட்டத்தொடர் இறுதி வாரத்தை எட்டியிருக்கின்றது. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி இம்முறை புதிய தீர்மானம் ஒன்று வர இருக்கிற நிலையில் இலங்கையிலிருந்து தமிழர் தரப்புகளும் சிங்கள தரப்புகளும் அது மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களிலிருந்து பல தமிழ் அமைப்பு பிரதிநிதிகளும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரித்தானியாவினால் கொண்டுவரப்பட இருக்கின்ற இந்த தீர்மானத்தில் ஸ்ரீலங்காவுக்கு 2 ஆண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் 2 ஆண்டு கால வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டுடனும் 2 ஆண்டு கால அவகாசம் என்பது ஸ்ரீலங்காவை கண்காணிக்கும் பொறிமுறை என்ற ஒரு தரப்புமாக இங்கே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு காரியத்தை பொறுப்புக்கூறலை சாதிப்பதாக இருந்தால், விசேஷமாக ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை நடத்துவதாக இருந்தால், அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC ஊடாகவோ அல்லது ஒரு சர்வதேச விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று ஊடாக மட்டும்தான் அது சாத்தியம். இப்போ இந்த 2 விடயங்களுக்கு இலங்கையை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்று பாதுகாப்பு சபை ஊடாக இந்த விடயங்களை நாங்கள் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர மிக தெளிவாக எதுவுமே கிடைக்க போகிற இல்லாத ஒரு சபையில், ஐநா மனித உரிமை பேரவை என்ற சபையில் நாங்கள் இலங்கை என்ற தமிழருடைய இனப்படுகொலை என்ற விவகாரத்தை முடக்கி வச்சிருக்கிறது உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கிற அநியாயம் என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதை தொடர்ந்தும் நாங்கள் செய்கிறது இருக்கிறோம். எதிர்வரும் புதன்கிழமை 20ஆம் தேதி ஐநா ஆணையாளர்களுடைய அறிக்கை தொடர்பான விவாதம் இடம்பெற இருக்கின்றது. மறுநாள் வியாழக்கிழமை பிரித்தானியாவினால் கொண்டுவரப்பட இருக்கின்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இம்முறை தீர்மானம் எந்தவித வாக்குகளுமின்றி ஏகோபித்த முறையில் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்புகளும் காணப்படுகின்றன. IBC தமிழ் செய்திகளுக்காக ஜெனீவாவிலிருந்து சுதன்ராஜ்.